நான் நல்லா இருக்கிறதுனா இவர் நம்பி வந்து ஒரு செங்கோதை அம்மன் ஜீவ சமாதி இருக்குது. சுத்தமான தனியாக இருக்குங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கொட்டியிருக்கு பாருங்கள். இந்த நாவப்பழம் பாம்பு ரூபத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது ஒரு சிலை. ஆனால் பார்க்கறதுக்கு உண்மையானே பாம்பு மாதிரியான பச்சை அம்மன் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்காங்க. இதான் அந்த வால் முனீஸ்வரர். பிளாஸ்டிக்லாம் வந்து நீங்கள் போடாதீங்க. இங்கே பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு கொகை போகுது. நம்ம இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா சிவனை வந்து பார்த்துட்டோம். வணக்கம், நான் உங்கள் ராம்குமார். நம்ம பார்க்க போகிற கோவில் என்னென்னா வெண்குன்றம் தவளகிரீஸ்வரர் கோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்து வந்தவாசி போகும் வழியில் தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. வாங்க தொடர்ந்து இந்த கோவிலை பற்றி முழு விவரம் முழு தகவலும் பற்றி பார்க்கலாம். போகும் வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோதை அம்மன் ஜீவ சமாதி இருக்குது. அந்த ஜீவ சமாதி கொஞ்சம் பாருங்கள். இதுதான் அந்த ஜீவ சமாதி. நண்பர்களே, 2 பாதை இருக்குது. ஒரு கடினமான பாதை வந்து நம்ம செல்லலாம். ஏன்னா இறங்கும் போது மட்டும் நம்ம ஈஸியான வழி வரலாம். இதுதான் ஈஸியான வழி. நம்ம ஏறும்போது மட்டும் அந்த கடினமான பாதை வந்து ஏறலாம். வாங்க தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம். நண்பர்களே, போகும் வழியில் பார்த்தீங்கன்னா கல் பாறையாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த நீர் விட்டுரு. ஆனால் இப்போ வெயில் காலமானு தெரில, தண்ணி இல்லாமல் வற்றி இருக்குது. இதான் பாருங்கள் நண்பர்களே, இதுதான் அந்த நீர் விட்டுரு பகுதி. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் நீரூற்று பகுதி. இந்த நீரூற்று பகுதி எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலை வந்து சாமி கும்பிடுறதுக்கு இந்த தண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம காலை கழுவிட்டு இந்த கோயிலை நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். ரொம்ப சுத்தமான தண்ணியாக இருக்குங்க. நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம் வாங்க. இந்த மலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான மலையும் இல்லை, ஏறுறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குது. இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னா தவளகிரீஸ்வரர் சிவன் கோயில் தான் இருக்குது. ஆனால் இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா அடிவாரத்தில் எந்த ஒரு கடையும் கழிவறையும் இல்லை. சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி நம்ம எல்லோரையும் கொண்டு வரலாம். பாருங்கள், ஒரு இயற்கையான இந்த மலைப்பகுதியாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ஒரு பூச்சி சத்தம் கேட்குது. பூச்சி தொடர்ந்து பார்த்திங்கன்னா வண்ணத்து பூச்சியும் வந்து இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த சிவன் கோயில் தான். நம்ம கல்பாறை தொடர்ந்து வந்துட்டோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி இருக்குது. அந்த பாறாங்கல் என்னென்னு பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். நம்ம பாறையை பார்த்தா நான் குகை நினச்சேன், ஆனால் குகை ஒன்றுமே இல்லை. வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். இது நாவப்பழம் மரம் நினைக்கிறேன். எவ்வளோ கொட்டியிருக்கு பாருங்கள் இந்த நாவப்பழம். ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போதைக்கு நான் சாப்பிட்ற மூடில் இல்லை. வாங்க நம்ம தொடர்ந்து கோயிலை பயணிக்கலாம். அதனை தொடர்ந்து நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே
ஒரு பச்சை அம்மன் இருக்கிறாங்க. பச்சை அம்மன் பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு ரூபத்தில் பார்த்திங்கன்னா இருக்குது ஒரு சிலை. ஆனால் பார்க்கறதுக்கு உண்மையானே பாம்பு மாதிரியே இருக்குது. கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பாருங்கள் நண்பர்களே, அச்சேஸில் ஒரு பாம்பு உருவத்தில் மாதிரி இருக்குது மாதிரி இது. இரவு நேரத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம திடீர்னு பயந்துருவோம். ஆனால் பகல் நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சிலை நினச்சி தான் தைரியமாக வரோம். அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்க ரூபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலை இருக்குது. பார்க்கறதுக்கு உண்மையான சிங்கம் மாதிரியே இருக்குது. இதுதான் அந்த பச்சை அம்மன். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்காங்க. எங்களோட குலதெய்வம் பார்த்திங்கன்னா பச்சை வாழை அம்மன். இங்கே குலதெய்வம் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி தான் இருக்குது. இதுவும் என் குலதெய்வமே வழிபட்டு நானும் போகிறேன். தொடர்ந்து பார்த்திங்கன்னா பச்சை அம்மன் தொடர்ந்து பார்த்திங்கன்னா வால் முனீஸ்வரர் ஆலயம் இருக்குது. இதுதான் அந்த வால் முனீஸ்வரர். கொஞ்சம் நெட்டாக தான் இருக்குது நண்பர்களே. பாருங்கள், நான் அப்பயே அந்த இடத்த நான் சூஸ் பண்ணிடலாம் நினச்சேன். கஷ்டமான பாதையை வந்து சூஸ் பண்ணிட்டேன். நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே வந்து கஷ்டப்படாதான் கடைசியில் நம்ம நல்லா தான் நடக்கும். அதுதான் அந்த வழி நான் தேர்ந்தெடுத்தேன். தொடர்ந்து பயணிக்கலாம் வாங்க. ரொம்ப நெட்டாக இருக்குது பாருங்கள். தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த மலை ஏறும் போதுன்னா கையில் பிஸ்கெட்டோ கூல்ட்ரிங்க்ஸோ வாட்டர் பாட்டில் வச்சுருங்க. ஏன்னா கடையில் மலை அடிவாரத்தில் எந்த ஒரு கடையும் கிடையாது. தயவுசெய்து எடுத்துன்னு வாங்க. இது என்னோடய வேண்டுகோள். நண்பர்களே, நம்ம பாதி வழியில் அதோட கடந்து வந்துட்டோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாராங்கல் அடிவாரத்தில் தான் உட்காந்துக்கிறேன். ரொம்ப மூச்சு வாங்குது. பாருங்கள் நண்பர்களே, நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப மூச்சு வாங்குது. நான் 2:30 மணி உச்சி வெயில் வந்துடுறேன். என்னால் நடக்க விட முடியல. மதியம் வேறு நான் சாப்பாடு வேறு சாப்பிடல, தண்ணி தான் குடித்தேன். தயவுசெய்து வெயிலில் மலை ஏறும்போது கையில் தண்ணி பாட்டிலோ கூல்ட்ரிங்க்ஸும் கை வச்சுங்க. ரொம்ப மூச்சு வாங்குங்க. பாருங்கள், எல்லா கோயிலும் பொதுவாக இந்த கல் வச்சு தான் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. இந்த கல் அடுக்கு எதுக்கு வச்சுக்கிறாங்க பார்த்திங்கன்னா, வீட்டு கஷ்டம், குடும்ப பிரச்சனை, கல்யாணம் ஆகுவங்க, வீட்டு பல்வேறு பிரச்சனைக்கு இந்த கோயிலில் வந்து கல் வந்து அடுக்கி வச்சு நேர்த்திக்கடனாக வந்து இந்த சிவனை வணங்குவாங்க. அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளம் இருக்குது. இந்த குளத்தை தயவுசெய்து யாரும் யாரோ பாட்டில் போட்டுக்கிறாங்க. தயவுசெய்து நான் ஒரே ஒரு வந்து வேண்டுகோள், நம்ம கோயிலும் சரி சுற்றுச்சூழலும் சரி நம்ம தான் வந்து பாதுகாத்து வச்சுக்கொள்ளணும். இங்கே பாருங்கள், இந்த குளத்தில் தேவையில்லாத பிளாஸ்டிக்கு பாட்டிலு இங்கே இருக்குது. தயவுசெய்து இந்த பிளாஸ்டிக்லாம் வந்து நீங்கள் போடாதீங்க. இந்த பிளாஸ்டிக் போட்டிங்கன்னா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இது மக்கவே மக்காது. அது அந்தந்த இடத்த தான் நீங்கள் போடணும். இதுதான் நான் வேண்டுகோள். வாங்க இந்த கோயிலை தொடர்ந்து பயணிக்கலாம். நண்பர்களே பாருங்கள், இதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆரம்பத்தில், இந்த வழியில் வந்து நம்ம ஈஸியாக வந்திருப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான இடத்துல வந்துடும். அதுவும் ரொம்ப மூச்சு வாங்குது. நம்ம இறங்கும்போது இந்த படிக்கட்டு பாதையை நம்ம யூஸ் பண்ணலாம். நண்பரே, ரொம்ப மூச்சு வாங்குது பாருங்கள். ரொம்ப நெட்டாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மலை. நண்பர்களே, நம்ம பாருங்கள், நான் பைக் விட்ட இடம் பாருங்கள். அந்த சின்ன மரம் தெரியும் பார்த்தீங்களா, அங்கே தான் என் பைக்கை வந்து விட்டுக்கிறேன். நான் ரொம்ப வெயிலில் கொஞ்சம் ஏற முடியாமல் மூச்சு வாங்குது. ரொம்ப படப்படப்பாக இருக்குது. கொஞ்சம் தாங்க முடியல.
தயவுசெய்து நீங்கள் யாரும் வெயிலில் வந்து மலை ஏற வேணாம். காலையிலோ இல்லை ஒரு மாலை பொழுதும் வந்து மலை ஏறுங்க. இதான் அட்வைஸு. இறுதியாக நம்ம மலையை நெருங்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஒரு சின்னதாக வந்து கல்லால் அமைந்த படிக்கட்டு மாதிரி இருக்குது. வலதுபுறம் இடதுபுறம் பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு தூண் மாதிரி இருக்குது. வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு குகை இருக்குது. நண்பர்களே, இங்கே பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு குகை போகுது. இந்த குகையை கிட்டத்தட்ட நம்ம போடும் போட நினைக்கிறேன். ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்குது. நல்ல ஒரு அட்வென்ச்சராக இருக்குது இந்த கோவில். கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து வாங்க. வீடியோ இது பாருங்க கவர மாதிரி இந்த ப்ரோ அப்படியே நடுவுல அப்படியே பேச ஆரம்பிங்க. ஏன்னா ஆல்ரெடி பேசிட்டேன், முறையில் பேசிட்டேன் ப்ரோ. அப்படியா? பேசுவா? ஏன்னா பேசிட்டேன் நிறையா. ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்தவாசி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தவளேஸ்வரர் கோயில் தான் இருக்கிறோம். இந்த தவளேஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்தவாசி போக வழி தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற சிலை என்னன்னா சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பழமையான சிவன் கோயில். இந்த சிவன் கோயிலில் எந்த சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி முக்கியமான பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் வந்து கூட்டம் வரும். மற்ற நேரத்தில் வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக வரும். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சின்னவங்களும் சரி பெரியவங்க யாருன்னா வந்து வரலாம், வயசானவங்க குழந்தையும் வரலாம். ஆனால் நம்ம இந்த மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா கடை எதுவும் இல்லை. அது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கழிப்பேர் எதுவும் இல்லை. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த கட்டி விட்டால் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் பார்த்து 1700 அடி கொண்ட மலையாகும். இங்கே கோயில் யாரும் வரலாம். முக்கியமான பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் சொல்லுங்க ப்ரோ. சாந்தகுமார். இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க ப்ரோ. எவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து நான் சொல்கிறது, நாங்கள் எப்பத்துலேருந்தே வந்து போயின்னு இருந்தோம். சரிங்களா, நாங்கள் நல்லா இருக்கிறதுனா இவரை நம்பி வந்து அது என்ன காரணம்? அது சிவன் நம்பி அது சிவன் அவர் எங்களை இசுன்னு வந்துட்டாரு. வேற என்ன இருப்பேன். ஓகே ப்ரோ. வேற என்ன கோயிலாம் போயிருந்தீங்க ப்ரோ? நான் சிவன் கோயிலுக்கு தான் மோஸ்ட்லி அதிகமாக போவேன். சிவன் பக்தனால சிவன் கோயில் அதிகமாக போகிறதா தான். இவன் என் ஃப்ரெண்டு. உங்கள் பேர் சொல்லுங்க ப்ரோ. என் பேர் சரவணன். அங்கே வீடியோ பார்த்து சொல்லுங்க ப்ரோ. என் பேர் சரவணன். சொல்லு சார். எதுவும் அதிகமாக பேச மாட்டேன். பேசுங்க ப்ரோ. பேச மாட்டேன். நல்லா ப்ரோ. ஓகே. நம்ம இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா சிவனை வந்து பார்த்துட்டோம். சிவனை எதிர்க்க பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா நந்தி இருப்பார். அந்த நந்தி எதிர்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கால பைரவர் இருக்கிறாரு. கால பைரவை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு கீழே வந்து நடந்து போகும்போது நேர்த்தி கடனாக பார்த்தீங்கன்னா ஒரு கல் அடுக்கி வச்சுக்கிறாங்க. ஒரு கல்லை பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள எல்ஐசி பில்டிங் மாதிரி அடுக்கி வச்சுக்கிறாங்க. அந்த கல்லை தொடர்ந்து போகும் வழியில் ஒரு சின்னதாக ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் என்னென்னா விநாயகரை கடந்து போகும் வழியில் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் வரும் நாள் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து மக்கள் வந்து கூட்டம் வந்து அலமோதுமா. அந்த கார்த்திகை தீபத்தும் போது மலை உச்சியில் ஒரு தீபம் ஏற்றுவாங்களா. அந்த தீபம் பார்த்திங்கன்னா 3 நாள் எரியுமா.
3 நாள் எரியும் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் அந்த ஒளி வந்து தெரியுமா. அதனை தொடர்ந்து பார்த்தோன்னா பருவதக்கனி அம்பாள் இருக்காங்க. அம்பாளை தொடர்ந்து பார்த்திங்கன்னா முருகன் ஆறுமுக பெருமாள் இருக்காங்க. ஆறுமுக பெருமாளை தொடர்ந்து அவர் அப்பர் சிவன் பெருமாளை வணங்கி நம்ம செல்லலாம். ஓ நமச்சிவாய. இறுதியாக ஒரு குளம் இருக்குது. ஓ நமச்சிவாய போற்றியே போற்றி. கீழே விட்டு வந்துட்டீங்களா?